ஜூலை 31. பரிசுத்தமே உங்கள் ஜீவியத்தில் பிரதானமானதா இருக்கட்டும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:14. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. தம்முடைய 6 நாள் சிருஷ்டிப்பில் தேவன் செய்த முதல் செயலாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பது இருள் நிறைந்த உலகத்தில் வெளிச்சத்தை கொண்டு வருவதே ஆகும். எனவே நித்திய ஆக்கினைக்கு பாத்திரராயிருக்கும் ஆத்மாக்களை ரட்சிப்பதற்காக தேவனுடைய வெளிச்சத்தை இந்த இருள் நிறைந்த உலகத்திற்கு கொண்டு வருவதே நம்முடைய முதல் செயலாக அல்லது சேவையாக இருப்பதாக. தேவ வசனத்தில் இருள் என்பது பொதுவாக பாவத்துக்கும் தீமைக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கையில் வெளிச்சம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது. தேவன் கண்ட முதல் காரியம் வெளிச்சமே அன்றி வேறொன்றுமல்ல. தேவன் வெளிச்சத்தை கண்டார். இப்போதும் கூட பாவத்தால் கரைப்பட்டிருக்கும் இந்த உலகில் துன்மார்க்கமும் கொடுமையும் மட்டுமீறிய நிலையில் இருக்கையில் தேவன் தம்முடைய பிள்ளைகளில் வெளிச்சத்தை, அதாவது தம்முடைய பரிசுத்தத்தையே காண ஆவலாயிருக்கிறார். தேவன் நல்லது என்று முதலாவது சாட்சி கொடுத்தது வெளிச்சத்தை குறித்தே அன்றி ஒரு தூதனை குறித்தோ அல்லது மனிதனை குறித்தோ மனுஷியை குறித்தோ அல்ல. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். தேவன் உங்கள் ஜீவியத்தில் தூய்மையை குறித்து சாட்சி கொடுக்க கூடாதவராயிருப்பின் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவர் உங்களில் இருக்கக்கூடிய வேறெந்த நன்மையையும் அங்கீகரியாமற் போகக்கூடும். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்து உன்னிலிருக்கிற வெளிச்சம் நல்லது என்று நான் கண்டேன் என்று தேவன் சாட்சி கூற முடியுமா? தேவன் முதலாவது பெயரிட்டது வானத்துக்கோ பூமிக்கோ ஜலத்துக்கோ அல்லது இருளுக்கோ அல்ல. முதலாவது அவர் வெளிச்சத்துக்கே பெயரிட்டார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். தேவன் தம்முடைய பரிசுத்த நாமத்தை அல்லது தம்முடைய புதிய நாமத்தை நமக்கு தரிப்பித்து பாக்கியவானும் பரிசுத்தவானும் என்று நம்மை அழைக்க வேண்டுமாயின் மெய்யான ஆசிர்வாதம் அல்லது பாக்கியம் என்பது பரிசுத்தமே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அவர் நம்மை பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். அது மெய்யாகவே ஆசிர்வதிக்கப்பட்டதோர் அழைப்பாகும். அருமையான வாசகரே, நீர் ஒவ்வொரு தெய்வீக குணாதிசயத்திலும் வளர்ந்து வரும்போது பரிசுத்தமே தேவன் உம்மில் காணும் முதல் காரியமாயிருக்கட்டும். உம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்தத்தை உம்மில் பேணி வளர்த்து உருவாக செய்கிறீரா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வீராக.